ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 6 நாளைக்கு 6 விதமான இடியாப்ப ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இப்படியெல்லாம் இடியாப்பம் செய்யலாமா, இடியாப்பத்தில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு கேப்ப மாவு இடியாப்பம், சத்து மாவு இடியாப்பம், பழைய சாதம், மிஞ்சிய சாதத்தில் இடியாப்பம், ரேஷன் புழுங்கலரிசியில் இடியாப்பம், பீட்ரூட் இடியாப்பம், நம்ம ஒரு பைசா கூட செலவே இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான இடியாப்ப ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற அளவுக்கு இருக்கும். எல்லா இடியாப்பமும் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா லேயராக உதிரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன ரெசிபின்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு ராகி மாவு, கேப்ப மாவில் இடியாப்பம் செய்யலாம். கேப்ப மாவு நான் 1 டம்ளர் அளவு எடுத்துருக்கேங்க. நல்லா அமுக்கி அளக்காமல் மேலோட்டமாக 1 டம்ளர் அளவு மாவு அளந்து எடுத்துகிட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வறுத்துக்கலாம். வறுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு ஆற விட்டுறலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துற வேணாம். சிம்மில் வச்சு வறுக்கும்போது தான் அந்த மாவு கரிஞ்சிடாமல் இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா கலந்து வர்ற மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா மாவு பிசைகிறதுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கலாங்க. 1 டம்ளர் அளவு மாவுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி தேவைப்படும். நீங்கள் உங்கள் மாவோட பக்குவம் பார்த்து 3/4 டம்ளர் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மாவு அந்த சூட்டில் கொஞ்சம் வெந்து வந்துடும். நம்ம சுடு தண்ணியும் ஊற்றிருக்கோம், ஏற்கனவே மாவு வறுக்கவும் செஞ்சுருக்கோம். அதனால் அதிக நேரம் குக் பண்ண தேவையே இல்லை. 3/4 டம்ளர் அளவு தண்ணி தான் எடுத்துருக்கிறேன். 1/4 டம்ளர் அளவு தண்ணி பேலன்ஸ் இருந்துச்சு. இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. சூடு ஆறினதுக்கப்புறம் கை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு ஓவல் ஷேப்பில் நம்ம உருட்டிடலாங்க. உருட்டிட்டு இடியாப்பாச்சில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாங்க. இடியாப்பா குழலில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்கல. எண்ணெய் சேர்க்காமல் பார்த்திங்கன்னா மாவை 3/4 வாசி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு பனை ஓலை தட்டில் நான் இடியாப்பத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. ஜஸ்ட் 2 சுற்று விட்டுக்கிறேன். 2 சுற்று விட்டதுக்கப்புறம் இதில் மேலே தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த தேங்காய் துருவல் சேர்க்காமல் தேங்காய் பால் கூட நீங்கள் எடுத்து அப்படியே சாப்பிட்லாம். தேங்காய் துருவல் சேர்த்து நான் வேக வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக கூட கொடுத்து விட்டுக்கலாம். மேலே இந்த தேங்காய் துருவலுக்கு மேலே நாடு சக்கரை தூவிக்கோங்க. தூவிட்டு மறுபடியும் இடியாப்ப மாவு, ராகி மாவை பார்த்திங்கன்னா 2 சுற்று சுற்றிக்கலாங்க. இதே மாதிரி எல்லா தட்டுலையும் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. புழிஞ்சிட்டு இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு நம்ம பிழிஞ்ச இடியாப்பங்களில் ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாங்க. வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஹை ஃப்ளேம்லனா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்னா ஒரு 8 நிமிஷம் போதும். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 8 நிமிஷம் நல்லா ஆவி நல்லா வெந்துருச்சு இடியாப்பம். லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு லேசாக கையில் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியுங்க, ஒட்டாமல் அப்படியே பூ மாதிரி இந்த மாதிரி வருது பாருங்கள். சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளோட இடியாப்பம் வெந்துருச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ தட்டில் சர்வ் பண்ணிடலாங்க. தட்டில் சர்வ் பண்ணால் நம்மளோட ஹெல்த்தியான ஆரோக்கியமான கேப்ப மாவு இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா லேயராக களி மாதிரி இல்லாமல் உதிரியாக இருக்குது பாருங்கள் கேப்ப மாவு இடியாப்பம். மாவை வறுத்துட்டு நீங்கள் தண்ணியோட பக்குவம் பார்த்துட்டு செஞ்சிங்கன்னா போதுங்க. உதிரியாக இருக்கும் இடியாப்பம். நீங்களும் இந்த ராகி மாவு இடியாப்பத்தை ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரெண்டாவதாக ரேஷன் பச்சரிசியை எப்போவுமே நம்ம ஊற வச்சு ஈர அரிசியை ரைஸ் மில்லில் கொடுத்து மாவரைச்சிட்டு அந்த மாவை வறுத்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி இல்லாமல் 2 நாள் நம்ம வெயிலில் காய வச்ச அரிசியில் நம்ம இடியாப்பம் செய்யலாமாங்க. ரேஷன் பச்சரிசி இடியாப்பம் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளைன்னு பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரேஷனில் கொடுக்கக்கூடிய அரிசியை ஒரு 5லேருந்து ஒரு 6 தடவை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி பார்த்திங்கன்னா 2-3 உடையிற அளவுக்கு 2 நாள் காய வச்சு எடுத்துகிட்டு ரைஸ் மில்லில் இடியாப்பத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போது ரேஷன் அரிசியை பார்த்திங்கன்னா ரைஸ் மில்லில் கொண்டு போய் 2 நாள் காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவில் 2 டம்ளர் அளவு மாவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு மாவும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் 2 டம்ளர் அளவு ரேஷன் பச்சரிசி மாவுக்கு 2 டம்ளர் அளவு சுடு தண்ணி, நல்லா கொதிக்கணும் சுடு தண்ணி, அந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ தண்ணியை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு கை வைக்க முடியாது. இப்போது ஒரு கரண்டி வச்சு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா மாவுலையும் சுடு தண்ணி படுற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டு சுடுதண்ணி சேர்க்கறதுனால மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பாதி அளவு வெந்து வந்துடும். அதனால் ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வேக வச்சாலே போதும் இடியாப்பத்தை.
கரண்டி வச்சு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட அளவு சூடு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா ஒன் போல் நல்லா கலந்து வர்ற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் 2 டம்ளர் அளவு சுடுதண்ணியில் பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் அளவு சுடுதண்ணி மிச்சம் பேலன்ஸ் வச்சுருந்தேன். இப்போ அது கொஞ்சம் ஆறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை ஊற்றிட்டு எல்லா மாவுலையும் ஒன்று சேர்ந்து கலந்து வர மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நான் இதில் ஒரு சொட்டு கூட எண்ணெய் சேர்க்கலை. மாவு பிசையில் கொஞ்சம் கூட நான் எண்ணெயே சேர்க்கலைங்க. சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கையில் ரொம்பையும் ஒட்டக்கூடாது, ரொம்பையும் டைட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மாவு உருட்டி நல்லா பிசைஞ்சு ஓவல் ஷேப்பில் ஒரு சிலிண்டர் ஷேப்பில் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாங்க. இடியாப்பத்துக்கு பார்த்திங்கன்னா சின்ன கண்ணுள்ள அச்சு இருக்கும், அந்த இடியாப்ப அச்சு இருக்கும். அந்த அச்சில் பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்ப குழலில் சேர்த்துட்டு சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கிற மாவையும் பார்த்திங்கன்னா இடியாப்ப குழலில் ஃபில் பண்ணிடலாம். இடியாப்ப குழல்லையும் பார்த்திங்கன்னா நான் ஒரு துளி கூட எண்ணெயே சேர்க்கலை. இந்த இடியாப்பம் லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் எண்ணெயே சேர்க்காம தான் ஃபுல்லாகவே நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ சிலிண்டர் ஷேப்பில் ஊற்றி வச்சுருக்கிற மாவை உள்ளே நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா துணியை நனைச்சி எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி நனைச்சி எடுத்துட்டு ஈஸியாக பார்த்திங்கன்னா கை வலிக்காமல் அப்படியே பூ போல் நம்ம இடியாப்பத்தை இட்லி தட்டில் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இடியாப்பத்துக்கு மாவு பிசையில் தண்ணியோட அளவு கரெக்டாக சேர்த்து மாவு பிசைஞ்சிங்கன்னா போதுங்க. கை வலிக்காமல் நல்ல சூப்பரான இடியாப்பம் ரேஷன் பச்சரிசியில் பூ போல் நல்லா சாஃப்டான இடியாப்பம் ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், புளியறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். கை வலிக்காமல் ஈஸியாக புளிஞ்சிடலாங்க. எல்லா குழியிலையும் பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்பத்தை புளிஞ்சிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற பக்குவத்தில் இருக்கணும். அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும்போது நம்ம புளிஞ்ச இடியாப்பம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும். சூப்பராக நம்மளோட இடியாப்பம் வெந்து ரெடி ஆயிடும். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஒரு இடியாப்ப நூல் மாதிரி நம்ம எடுத்து பார்த்தலாம். நல்லா கையில் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இடியாப்பம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி தட்டை பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்பத்தை எடுத்துடலாங்க. தண்ணி தெளிக்காமே பாருங்கள், இட்லி துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக பூ போல் இடியாப்பம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் ஊற்றுறதுனால உள்ளெல்லாம் களி மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க. உள்ளே நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி உள்ள லேயர் லேயராக சூப்பராக நம்மளோட இடியாப்பம் வந்திருக்குது பாருங்க. ரேஷன் பச்சரிசியில் நல்லா சாஃப்டாக பூ போல் இடியாப்பம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சு மாவு பசைஞ்சிங்கன்னா போதுங்க. ரேஷன் பச்சரிசியில் கை வலிக்காமல் சூப்பராக நல்லா பஞ்சு போல் வெள்ளை வெள்ளையேன்னு இடியாப்பம் ரெடி பண்ணிடலாங்க. இதே மாதிரி ரேஷன் புழுங்கலரிசியில் வெள்ளை வெள்ளையேன்னு பளிச்சுன்னு இடியாப்பம் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். 3ஆவதாக செய்கிற இடியாப்பம் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக சூப்பரான ஐடியாவாக இருக்கும். மிஞ்சிய சாதத்தில் உதிரி உதிரியாக பூ போல் இடியாப்பம் வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி மத்தியானம் நீங்கள் சாதம் செய்யும்போது மிஞ்சிடுச்சுன்னா அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். நான் அந்த ரைஸில் தான் பார்த்திங்கன்னா அப்படி தான் நான் இந்த இடியாப்பத்தை செஞ்சு காமிச்சிருக்கேங்க உங்களுக்கு. ஃப்ரிட்ஜில் வச்ச சாதத்தை இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் 1-2 இருந்ததுன்னா இடியாப்பம் பிழியும் போது பார்த்திங்கன்னா சரியாக இடியாப்பம் விழுகாது. அதனால் நல்லா மையாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ரைஸை இப்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. மாற்றிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் அளவு அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடியாப்ப மாவு பதத்துக்கு நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இந்த அரிசி மாவு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவு பச்சரிசி மாவு அதை கூட சேர்த்து இடியாப்ப மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு எண்ணெய், கொஞ்சமாக உப்பு. ஏன்னா அரிசி மாவில் உப்பு இருக்காது, நம்ம சாதத்துக்கு ஏற்கனவே உப்பு வடித்து சேர்த்துருப்போம். அதனால் அரிசி மாவுக்கும் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து இடியாப்ப மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு சாதத்துக்கு 3/4 கப் அளவு அரிசி மாவு எனக்கு கரெக்டாக இருந்தது. ஒரு சில அரிசி மாவு பார்த்திங்கன்னா வேறுபடும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா பக்குவமாக பிசைஞ்சிட்டு இடியாப்ப குழலையும் எண்ணெய் வச்சுட்டு நல்லா இடியாப்ப குழலை நல்லா மூடிட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஈஸியாக புளியறதுக்கு வருது பாருங்கள். இந்த மாதிரி இட்லி தட்டில் 2 தட்டுலையும் பிழிஞ்சிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சுற்றிலும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வர்ற மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. மொத்தமாக இட்லி மாதிரி கும்மலாக புளியாமல் இந்த மாதிரி விரித்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க.
இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி கொதிக்கவும் நம்ம புழிஞ்சு வச்சுருந்தா இடியாப்ப தட்டுகளை உள்ளே வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் குக் ஆனாலே போதும். நல்லா இடியாப்பம் வெந்து நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இடியாப்பம் வெந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு. நார்மலாக நம்ம இடியாப்பம் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரை குக் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த மிஞ்சிய பழைய சாதத்தில் உள்ள இடியாப்பத்தையும் நம்ம வேக வைக்கணுங்க. வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. இடியாப்பத்தில் உள்ள ஒரு லேயரை எடுத்து நீங்கள் அழுத்தி பார்த்தாலே தெரியும் வெந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு. கையில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. தட்டில் மாற்றும் போதே பார்த்திங்கன்னா ஒட்டாமல் உதிராமல் எப்படி வந்திருக்குது பாருங்கள். இதே மாதிரி நான் 2 தட்டையுமே பார்த்திங்கன்னா தட்டில் மாற்றிக்கிறேங்க. நான் இதில் வேறு எந்த மாவுமே மிக்ஸ் பண்ணலை. வெறும் மிஞ்சிய சாதமும் அரிசி மாவு பார்த்திங்கன்னா கடையில் விற்கிற அரிசி மாவு, இந்த அரிசி மாவு தான் நான் சேர்த்து நல்லா பூ போல் நம்ம இடியாப்பம் ரெடி பண்ணியாச்சுங்க. 4வதாக 1 பைசா செலவில்லாமல் காலையில் டிஃபன் இடியாப்பம் ரேஷன் புழுங்கலரிசியில் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நான் 2 டம்ளர் அளவு ரேஷன் அரிசி எடுத்துட்டுக்கிறேன். ரேஷன் அரிசி பாருங்கள் நல்லா பழுப்பு கலரில் இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 2-3 தடவை கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கல்லுப்பு இந்த அரிசியும் கலந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா போதும். நல்லா பார்த்திங்கன்னா அரிசி நல்லா பளிச்சுன்னு வெள்ளை கலரில் வந்துடுங்க. இப்போ நல்லா அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்தாச்சு. ரேஷன் அரிசி இப்போ பாருங்கள் எப்படி நல்லா பளிச்சுன்னு வெள்ளை கலரில் இருக்குதுன்னு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. மூடி போட்டு மூடிட்டு இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இதை இன்னொரு தடவை பார்த்திங்கன்னா இந்த ஊறின தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசியை கழுவி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நிறைய அரிசி எடுத்துருந்தீங்கன்னா கிரைண்டரில் கூட சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. மையாக அரைச்சதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோமோ அதே பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மாவை ஊற்றிக்கலாங்க. மாவை ஊற்றிட்டு இதில் மிக்ஸி ஜாரில் அலசின தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அலசி நம்ம ஊற்றிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா மாவு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா மாவு சுருண்டு கம்மியாக வந்துடும். அதனால் கம்மியான அளவே உப்பு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்ணி இருந்த பாத்திரத்தை பார்த்திங்கன்னா அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடி பிடிச்சிடாத அளவுக்கு பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா கட்டி விழுக ஆரம்பிச்சிச்சு. பார்த்தாலே தெரியும். இது நல்லா பார்த்திங்கன்னா இன்னும் வேக வச்சு குக் பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துட்டா போதும். நல்லா பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரும். நான் 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. வதக்கி ஒரு 10 நிமிஷத்துல இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. இன்னும் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்லேயே வச்சு இந்த மாதிரி மாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா பாத்திரத்தில் ஒட்டலை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதுங்க. மாவு ரெடி ஆகிடும். நம்ம வேக வச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ வந்து பிணைய முடியாது. அதனால் மூடி போட்டு மூடிட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ நம்ம பிசைஞ்சு கொடுக்கல கட்டி இல்லாமல் நல்லா இடியாப்பம் பார்த்திங்கன்னா புளியறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம இடியாப்ப குழலில் இந்த மாவை சேர்த்துட்டு இட்லி தட்டில் இப்போ இடியாப்பத்தை நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாங்க. இது பார்த்திங்கன்னா சந்தகைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தனியாக புளியறதுக்கு மிஷினும் இருக்குது. அதில் கூட நீங்கள் புளிஞ்சிக்கலாம். ஆனால் நான் இடியாப்ப குழலில் பார்த்திங்கன்னா புளிஞ்சு எடுத்துக்கிறேங்க. புளிஞ்சிட்டு இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ரெடியாக கொதிக்கிற அளவுக்கு வச்சுட்டு டக்குன்னு நம்ம 2 தட்டையும் புளிஞ்ச தட்டையும் மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி வேக வச்சாச்சு. ஸோ மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இடியாப்பம் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பத்தை நல்லா கையில் எடுத்து பார்த்து உருட்டினோன்னா நல்லா கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இடியாப்பம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இடியாப்பம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தட்டில் மாற்றிக்கலாங்க. துணியில் பார்த்திங்கன்னா லேசாக தண்ணி தெளிச்சிட்டு எடுத்திங்கன்னா போதும். இடியாப்பம் நல்லா ஒட்டாமல் சூப்பராக பூ போல்
வதக்கி வேக வச்ச இடியாப்பம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதில் ₹1 கூட செலவில்லை. நான் சொன்னது பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்குகிற அரிசியில் இந்த மாதிரி டிஃபன் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு செலவே இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா சைடிஷுக்கு மட்டும் ஆகிற செலவு தாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கு கொஞ்சம் கூட செலவே இல்லை. ஜீனி வச்சு கூட நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். 5வதாக அங்கன்வாடியில் கிடைக்கக்கூடிய சத்து மாவு வச்சு ஒரு சூப்பரான இடியாப்பம் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ இந்த இடியாப்பம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு நான் மாவு கரெக்டாக எடுத்துருக்குறேன். கொஞ்சம் நிறையா 1 டம்ளர் நிறையா நல்லா குமிழ் மாதிரி எடுத்துருக்குறேங்க. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளம் கட்டி கட்டியாக இருக்கும். வேணும்னா நீங்கள் சல்லடையில் வச்சு சலிச்சுக்கலாம். ஸோ நான் பார்க்கையில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா கட்டி கட்டியாக இல்லை. ஸோ புளியறதுக்கு ஈஸியாக வரும். அதனால் நான் சலிக்காமல் அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த 1 டம்ளர் அளவு மாவுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு நிறையா தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. நல்லா கொதித்து வர்றப்போ மாவில் சேர்த்துக்கணும். அங்கன்வாடி மாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருப்பாங்க. ஸோ அந்த வெல்லத்தை கொஞ்சம் தூக்கி காட்டுறதுக்காண்டி கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இடியாப்பம் நார்மலாக செய்கிற மாவுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு மாவுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்ப்போம். ஸோ அந்த அங்கன்வாடி சத்து மாவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி தேவைப்படாது. 1 டம்ளர் மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி இருந்தால் போதும். நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும். கொதிக்கிற தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இந்த அளவுக்கு தண்ணி போதும். பேலன்ஸ் இவ்வளோ தண்ணியை நான் சேர்க்கவே இல்லை. தனியாக எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு மாவு 3/4 டம்ளர் அளவு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இது கை வச்சு பிணைய முடியாது. ஸோ மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே நம்ம கைட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டியில் உள்ள மாவுலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கைட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று போல் சேர்த்து விட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக கையில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெயே சேர்க்காமல் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. பாத்திரத்துலேயும் மாவு ஒட்டாமல் கையிலையும் மாவு ஒட்டாமல் கொஞ்சம் கூட எண்ணெயும் சேர்க்காமல் நல்லா அந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். பிசைஞ்சு எடுத்த இந்த சத்துணவு மாவை பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்ப குழலில் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி இடியாப்ப குழலில் சேர்த்துக்கலாம். இடியாப்ப குழலையும் நான் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கலைங்க. எண்ணெயே தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி இடியாப்ப குழலில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் இடியாப்ப குழலில் நல்லா ஃபில் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி இடியாப்பம் சுற்ற ஆரம்பிச்சிக்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா மூடுங்க. இல்லைன்னா கீழே உள்ள நம்ம குழலில் உள்ள மாவெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அச்சுக்கு மேலே மாவு வேஸ்ட் ஆகும். ஸோ பிழியவும் முடியாது. ஸோ கரெக்டான அந்த திருக வச்சு கரெக்டாக மூடிக்கோங்க. நம்ம இட்லிக்கு எப்படி துணியை நனைச்சி எடுப்போமோ அந்த மாதிரி துணியை நனைச்சி இட்லி தட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி நைஸாக சுற்ற ஆரம்பிச்சிக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸியாக பார்த்திங்கன்னா சுற்ற வர்றதுக்குன்னு. ரொம்ப கஷ்டமே இல்லாமல் நல்லா ஈஸியாக இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு இட்லி தட்டுலேயும் குழியிலையும் பார்த்திங்கன்னா மொத்தமாக சுற்றுனீங்கன்னா அது இட்லி மாதிரி கும்மலாக இருக்கும். ஸோ குழந்தைங்க சாப்பிட அவ்வளோவா விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லேசாக ஒரு சுற்று 2 சுற்றுலேயுமே ஃபுல் ரவுண்டாக வந்துட்டாலே போதும். இது சீக்கிரமாகவும் வெந்துடும். இந்த சத்துணவு மாவு இடியாப்பம் பார்த்திங்கன்னா புளியறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே கஷ்டமே இல்லாமல் சுலபமாக புளிஞ்சாச்சு. மொத்தமாக புளியாதீங்க. இந்த மாதிரி ஒரு சுற்றுலையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக புளிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம 2 தட்டுலேயும் பிழிஞ்சாச்சு. சுற்றினது போக பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு தட்டுக்கு மாவு இடியாப்ப குழலில் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு தட்டும் நம்ம அவிச்சிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இடியாப்ப தட்டுகளை பார்த்திங்கன்னா இந்த கொதிக்கிற தண்ணி நல்லா இட்லி குண்டால நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றின இடியாப்பத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நார்மலாக செய்கிற பச்சரிசி இடியாப்பம் புழுங்கலரிசி இடியாப்பம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இட்லி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே வைங்க. அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம சுற்றினா இடியாப்ப தட்டுகளை இந்த மாதிரி நம்ம இட்லி குண்டால ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் தான் பிசைஞ்சிருக்கோம். இந்த சத்துணவு மாவு வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5 நிமிஷம் ஆனாலே போதும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெந்துருச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூல் மாதிரி எடுத்து இடியாப்பம் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு நூல் மாதிரி இருக்கும். அதை எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தாங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் ஆனாலே போதும், நல்லா வெந்துடும். இப்போ இடியாப்பம் வெந்த இடியாப்பத்தை நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க. ஒட்டாமல் உதிராமல் அங்கன்வாடி சத்துணவு மாவு இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த அங்கன்வாடி சத்துணவு மாவை இடியாப்பம், கொழுக்கட்டை, புட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இடியாப்பம் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒட்டாமல் உதிராமல்
சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. ஸோ காலையில் இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ்ஷு தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்லாம். நான் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவியும் பால் பார்த்திங்கன்னா காய வச்சு எடுத்துருக்கிறேன். பால் நல்லா சுண்டாக காய்ச்சி எடுத்துருக்குறாங்க சர்க்கரை போட்டு. 6வதா ரேஷன் பச்சரிசியில் கலர்ஃபுல்லான காலையில் டிஃபன் ஹெல்த்தியாக ஆரோக்கியமான பீட்ரூட் இடியாப்பம். வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். பீட்ரூட் இடியாப்பம் பண்ணுறதுக்கு அரை பீட்ரூட் எடுத்துருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மெய்யாக இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டியை வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்திங்கன்னா போதுங்க. பீட்ரூட்டோட சாறு பார்த்திங்கன்னா கிண்ணத்தில் ஃபில்டர் ஆகிடுங்க. இப்போ நல்லா இதே மாதிரி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கீங்களோ அதுக்கு தக்கன பார்த்திங்கன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அளவு பச்சரிசி மாவுக்கு 1 டம்ளர் அளவு கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுதுன்னா தண்ணி சேர்த்துட்டு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவு இடியாப்ப மாவு, ரேஷன் பச்சரிசியில் அரைச்ச இடியாப்ப மாவு சேர்த்துட்டுக்கிறேன். நான் அரைக்கையிலே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். அதனால நான் எதுவுமே உப்பு சேர்க்கலை. உப்பு சேர்க்காமல் 1 டம்ளர் அளவு மாவு சேர்த்துட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்த பீட்ரூட் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஏன்னா பீட்ரூட் தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம சூடாகி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துருக்குறோம். அதனால் கை வைக்க முடியாது. கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட்டு நம்ம வடிகட்டின சாறு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டு சாறை கொதிக்க வச்சு சேர்க்கும் போது அதில் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டோட ராஸ்மெல் வரவே வராது. இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் மாவு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி பிசைஞ்சு விட்டாலே போதும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ நம்ம இடியாப்ப அச்சு எடுத்துக்கலாங்க. இடியாப்ப அச்சில் ஒரு 3/4 வாசி பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டு ஓவல் ஷேப்பில் மாவை உருட்டிட்டு நம்ம இடியாப்ப குழலுக்குள்ளே நம்ம வச்சு இடியாப்பம் சுற்ற ஆரம்பிச்சிடலாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இடியாப்ப குழல்லையும் பார்த்திங்கன்னா நான் ஒரு சொட்டு கூட எண்ணெய் வைக்கலை. எண்ணெய் வைக்காமல் தான் பார்த்திங்கன்னா நான் இடியாப்ப மாவு சேர்த்துட்டுக்கிறேன். நீங்கள் மாவோட பக்குவம் கரெக்டாக பிசைஞ்சிங்கன்னா போதும். இதுக்கு ஒரு சொட்டு கூட எண்ணெய் தேவைப்படாது. புளியறதுக்கும் பார்த்திங்கன்னா இடியாப்பம் புளியறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். மாவை எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம மூடிக்கலாங்க. மூடிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இடியாப்ப தட்டு இருந்தால் இடியாப்ப தட்டில் கூட புழிஞ்சிக்கலாம். ஏன்டா பார்த்திங்கன்னா இட்லி தட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் இட்லி தட்டில் தான் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போ இட்லி குழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 2 சுற்று மட்டும் சுற்றி இந்த மாதிரி கூட புளியலாம். 2வது மெத்தட் பார்த்திங்கன்னா விட்டு புளியாமல் கண்டினியூஸாக தொடர்ந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நம்ம சுற்றி புழிஞ்சிக்கலாங்க. புழிஞ்சிட்டு நம்ம மேலே பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வேணால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றிலும் நல்லா பெருசாக ஒரு தடவை நம்ம சுற்றி விட்டுக்கலாம். மேலே தேங்காய் துருவல் தேவைப்பட்டால் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் தேங்காய் துருவல் சேர்த்து தான் நான் வேக வைக்க போகிறேன். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் இட்லி குண்டானில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கிற பக்குவத்தில் இருக்கும்போது நம்ம பிழிஞ்ச இடியாப்பத்தை உள்ளே வச்சிடலாங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயும் ஒரு 8 நிமிஷம் வெந்தாலே போதும். நல்லா வெந்து வந்துடும். ஏற்கனவே நம்ம சுடுதண்ணி ஊற்றி தான் மாவு பிசைஞ்சிருக்கோம். அதனால் அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை. 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வெந்துட்டால் போதுங்க. நம்மளோட இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னோட சுகோ ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து 33 சிறுதானியங்கள் சேர்த்து வீட்டு முறைப்படி தயாரிக்கப்பட்ட ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை மெசேஜ் அனுப்புங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துலாங்க. நீங்கள் இடியாப்பம் வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா லேசாக நூல் மாதிரி எடுத்து கையில் இந்த மாதிரி நீங்கள் திரித்து பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளோட இடியாப்பம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வெந்த இடியாப்பம் நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க. தேங்காயும் சேர்த்து வேக வைக்கிறதுனால மத்தியானம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக கூட கொடுத்து விடுங்க. தட்டில் சர்வ் பண்ணும்போது பாருங்கள் துணியில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. இதில் நம்ம ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்கவே இல்லை. இன்னும் தேங்காய் துருவல் உங்களுக்கு தேவைப்பட்டதுனால் மேலே தேங்காய் துருவல் லேசாக தூவிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா மேலே நாட்டு சக்கரை தூவிட்டு அவ்வளோதாங்க. சாப்பிட்டா ஒரு சூப்பரான காலையில் கலர்ஃபுல்லான காலையில் டிஃபன் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த கலர்ஃபுல்லான இடியாப்பம், மிஞ்சிய சாதத்தில் இடியாப்பம், பைசா செலவில்லாமல் இடியாப்பம்,
சத்து மாவு இடியாப்பம், கேப்ப மாவு இடியாப்பம் எல்லாத்தையுமே சரியான அளவுகளோட உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரெசிபிஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.